போலீஸ்காரன் நம்மளை கைது பண்ணுறவர்களும் நல்லா தான் பேசிக்கிட்டே இருப்பான், ரிமாண்ட் பண்ணுறவர்களும் நல்லா பேசுவான், சோறு வாங்கி கொடுப்பான், குடும்பத்தை விசாரிப்பான். அதனால் அவன் நோக்கத்தை அவன் விட்டுருவானா? நம்ம ஆளுங்க நல்லா நம்மளை பார்த்தோன்னே சல்யூட் அடிக்கிறாரு இன்ஸ்பெக்டரு, அவளை பார்த்து சிரிக்கிறாரு, வாங்க தோழருங்கிறாரு, வாங்க அண்ணாங்கிறாரு. அப்படி இவனே போய் ட்ராப்பில் மாட்டிக்குவான். இங்கே வந்துட்டு போகும்பாரு, இவன் போய் மாட்டிக்குவான். வந்துட்டு போங்க ஸ்டேஷன் வரல, வந்துட்டு போங்க. அவருக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கும், இவனுக்கு அது தெரியாது. அவர் சிரிக்கிறத பார்த்து ஏமாந்து போயிடுவான். அப்படி தான் நிறைய போலீஸ் வந்து பிடிப்பாங்க. கியூ பிராஞ்செல்லாம் அப்படி தான், எல்லா உளவுத்துறையும் அப்படி தான் பண்ணுவாங்க. திருமாவளவன் எங்கே போகிறாருன்னு கண்டுபிடிக்கணும்னா திருமாவளவன் கூட இருக்கிறவன நட்பாக வச்சுக்கிறது, அவரை தோழருங்கிறது, அவரை அண்ணங்கிறது, அவரை தம்பிங்கிறது. இவர் அண்ணனா இப்போ தான் நான் பேசினேன், அவர் அங்கே தங்கியிருக்கிறாரு, இங்கே தங்கியிருக்கிறாரு, அண்ணன் நம்பர் வேணுமா இருந்தால் வாங்கிக்கிங்க. இப்படித்தான் பிஜேபிக்காரன் இன்னைக்கு தலித் தலைவர்களை பூரா ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான்.